ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு Zuha கிச்சன். இன்றைக்கி நம்ம Zuha கிச்சனில் ஒரு பைனாப்பிள் வச்சு எப்படி grill செய்யலான்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப ஒரு ஜூஸியாக ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. இது ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து செஞ்சுட்டே இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பைனாப்பிள் அந்த ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்லைஸாக போட்டு எடுத்துக்கலாம். அந்த நடுவில் இருக்க அந்த ஹார்ட் பீஸ் அந்த தண்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உட்டன் ஸ்க்யூவர் இருந்தால் இதை உள்ளே சொருகி வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் சின்னதாகவும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம சிக்கன் டிக்காவுக்கு உள்ளே சொருகி வைக்கிற மாதிரி இதையும் ஒரு 3லேருந்து 4 பீஸ் சொருகி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாமே உட்டன் ஸ்க்யூவரில் குத்தி வச்சாச்சு. இப்போ இதை நான் grill pan என்கிட்ட இல்லை, நார்மல் தவாவில் தான் பண்ண போகிறேன். அதனால் ஒரு நைஃப் வச்சு லைட்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வேணால் லைட்டாக கீறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. சப்போஸ் உங்கள்கிட்ட grill pan இருந்துச்சுன்னா இது வேண்டாம், இந்த மாதிரி பண்ண தேவையில்லை. இப்போ இதுக்குண்டான மசாலாஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நான் 1½ ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரா பவுடர், 2 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப வாட்டராக வேணாம், கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பைனாப்பிளில் இதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எல்லா இடமும் கோட் ஆகிற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே உள்ளே சாரும். இந்த மாதிரி இப்போ எல்லாத்துலேயும் தேய்ச்சிக்கலாம். இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சவுடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பைனாப்பிளை உள்ளே வச்சிடலாம். இது ஒரு 1 மினிட்லேருந்து 2 மினிட்ஸ்க்கு ஒருக்கா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி லைட்டாக பிளாக் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அங்கங்கே பிளாக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக வேணாம். நல்லா அந்த ஒரு ஸ்மோக் எஃபெக்டோட அந்த grill பண்ண மாதிரியே ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இதெல்லாம் மீதியெல்லாம் நம்ம பொரிக்கிறதுக்குள்ளே ஒரு சார்கோல் நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஃபுல்லாக ஹீட் ஆகட்டும், நெருப்பு ஃபார்ம் ஆகட்டும் இந்த சார்கோல் ஃபுல்லாக. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பைனாப்பிள் எல்லாமே குக் ஆகி இப்போ மறுபடியும் அதே கடாயில் உள்ளே சேர்த்துட்றேன். இப்போ இது எல்லாமே உள்ளே சேர்த்த பிறகு நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்க சார்கோலையும் இதில் வச்சிடலாம். இப்போ ஒரு ஃபாயில் உள்ளே வச்சிட்றேன். உங்கள்கிட்ட ஃபாயில் இல்லாட்டி ஒரு சின்ன வேஸ்ட் பவுலும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஹீட் ஆகிருக்க அந்த சார்கோலை உள்ளே வச்சுட்டு அடுப்பு கறி அதை உள்ளே வச்சுட்டு இதில் லைட்டாக நெய் இல்லாட்டி பட்டர் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த ஸ்டீமில் வெளியில் போகாத மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டைட்டானதாக இது லூஸாக இருக்குது, எனக்கு வேறு பிளேட் போட்டு மூடிட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த ஸ்டீம் எல்லாம் அந்த புகைலாம் வெளியில் போயிட்டு அந்த ஒரு ஸ்மோக் எஃபெக்டோட நம்மளுடைய பைனாப்பிள் grill சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
ஒரு ஜூஸியான ஸ்பைசியான பைனாப்பிள் கிரிப் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்குங்க. இதை ஒன்ஸ் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வந்து இதை அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம். இந்த மாதிரி ரெசிப்பியை வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.